ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸிலி சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 3 ஸ்கோப்பிங் அதில் எல்இஜிபி ரூல்னா என்னன்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 22. இந்த எல்இஜிபி ரூல் வந்து எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் கொஷினில் 5 மார்க்கில் வரும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின். ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு LEGB rule. Scope also defines the order in which the variable have to be mapped to the object in order to obtain the value. ஸ்கோப்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் டிஃபைன்ஸ் த ஆர்டர். எந்த ஆர்டரில் வந்து நம்ம வேரியபிளை மேப் பண்ணுறோமோ அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்கோப் சொல்லுவாங்க. இன் ஆர்டர் டு அப்டைன் எ வேல்யூ. ஸோ இந்த LEGB அப்படின்றதுக்கு எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். L ஃபார் லோக்கல், G for E for enclosed, G for global, B for built-in. இதுதான் இதோடைய எக்ஸ்பேன்ஷன். லோக்கல்னா என்ன? லோக்கல் டிஃபைன் இன்சைட் ஃபங்க்ஷன் கிளாஸ். லோக்கல்னா ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்லை கிளாஸ்க்குள்ளேயோ அந்த வேரியபிளோட லைஃப் டைம் இருக்கிறதுனா அதுதான் லோக்கல் ஸ்கோப்புன்னு சொல்லுவோம். என்க்ளோஸ்டு டிஃபைன்டு இன்சைட் என்க்ளோசிங் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஃபங்க்ஷன், நெஸ்டட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அப்போ மெயின் ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணுற வேரியபிள் உள்ளுக்குள்ளே இருக்க நெஸ்டட் ஃபங்க்ஷன்லேயே அக்சஸ் பண்ணலாம். அதுதான் என்க்ளோஸ்டு. அதாவது என்னென்னு சொல்லுவோம்னா ஷார்ட்டாக நெஸ்டட் ஃபங்க்ஷன் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் குளோபல். குளோபல்னா என்னென்னா இட்ஸ் டிஃபைன்ட் அட் த அப்பர் மோஸ்ட் லெவல். இதை எப்போ டிஃபைன் பண்ணுவோன்னா அப்பர் மோஸ்ட் லெவலில் டிஃபைன் பண்ணுவோம். த்ரூ அவுட் த என்டையர் ப்ரோக்ராமுக்குள்ளே அதோடைய லைஃப் டைம் இருக்கும். இன்சைட் த ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அவுட் சைட் த ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே என்ன ஈச் லைன் ஆஃப் கோட்லேயும் வந்து அதோடைய லைஃப் டைம் இருக்குது. அது வந்து என்னென்னு சொல்லுவோன்னா குளோபல். அடுத்தது பில்ட்-இன் ஃபங்க்ஷன். பில்ட்-இன்னா என்னது? ரிசர்வ்டு நேம்ஸ் இன் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மாடியூல். பைத்தான் டெவலப் பண்ணுறப்பவே என்ன பண்ணுவாங்க, அந்த கோடிங்க்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு வந்து மீனிங் டிஃபைன் பண்ணிவிடுவாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பில்ட்-இன் சொல்லுவோம். பில்ட்-இன்னா ரிசர்வ்டு நேம்ஸ். திருப்பி நம்ம அதை ரீடிஃபைன் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு பை த டெவலப்பர். அதனால் அதை என்ன சொல்லுவோம்னா பில்ட்-இன் சொல்லுவோம். ஓகே, இதோடைய ஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராம்குள்ளே வேரியபிள் வந்து எந்த ஸ்கோப்பில் இருக்குன்னு பார்க்கும். ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்கோப்பை தான் செக் பண்ணும். பை டிஃபால்ட் அது வந்து வேரியபிள் வந்து அந்த லோக்கல்குள்ளே இருக்கா, அது லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கான்றதை செக் பண்ணும். மாடியூலோ ஃபங்க்ஷனும் அதுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் அது இல்லைன்னா நெஸ்டட், அது மேலே இருக்க மெயின் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ இதையும் என்ன சொல்லுவோம், நெஸ்டட் சொல்லுவோம். இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இதை நெஸ்டட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ லோக்கல்குள்ளே இல்லைன்னா அது எங்கே போய் சர்ச் பண்ணும், கம்பைலரோ இன்டர்பிரிட்டரோ எங்கே போய் சர்ச் பண்ணோன்னா என்க்ளோஸில் போய் சர்ச் பண்ணும். சப்போஸ் என்க்ளோஸ்லேயும் இல்லை அப்படின்னா எங்கே போய் பார்க்கணும்னா குளோபலாக இருக்கான்னு பார்க்கும். நெக்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து எதுக்குன்னா குளோபல். இப்போ குளோபலில் அதை டிஃபைன் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கும். அட்லீஸ்ட் குளோபலில் இருக்கான்னு. ஏன்னா குளோபல் வந்து டிஃபைன் பண்ணால் த்ரூ அவுட் த ப்ரோக்ராமுக்குள்ளே அதோட ஸ்கோப் இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் அந்த வேரியபிளோட லைஃப் டைம் வந்து இருக்கும். அடுத்தது பில்ட்-இன். பில்ட்-இன்னா நான் சொன்ன ரிசர்வ்டு ஃபங்க்ஷன்ஸோ மாடியூல்ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரீ டிஃபைன்டு மாடியூலை வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்லுவோம் பில்ட்-இன் சொல்லுவோம். ஸோ இதுதான் ஸ்கோப். இந்த ஆர்டர் இன் விச் கம்பைலர் டிசைட் டு சர்ச் ஃபார் த ஸ்கோப் ரெசல்யூஷன், அதை தான் என்ன சொல்லுவாங்க, இந்த LEGB ரூல் சொல்லுவோம். ஓகே, இந்த டைப் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப் என்னென்னு பார்க்கும். டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ஸ்கோப்புன்னு சொல்லலாம். லோக்கல் ஸ்கோப் என்ன பண்ணும், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லோக்கல் ஸ்கோப் என்ன பண்ணும், ரெஃபர்ஸ் டு யுவர் வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன் கரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே அதோடைய வேரியபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஆல்வேஸ் அ ஃபங்க்ஷன் வில் ஃபர்ஸ்ட் லுக் அப் த வேரியபிள் இன் மினிட்ஸ் லோக்கல் ஸ்கோப். ஸோ ஆல்வேஸ் எப்பயுமே அந்த ப்ரோக்ராம் கம்பைலரோ இன்டர்பிரிட்டரோ ஃபங்க்ஷன் வந்து உள்ளே வந்து டிஃபைன் ஆகிருக்கா, அந்த ப்ரோக்ராம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணும். ஒன்லி இஃப் டஸ் நாட் ஃபைண்ட் இட் தென் அவுட்டர் ஸ்கோப்ஸ் ஆர் செக்டு. அது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை அப்படின்னா தான் என்க்ளோஸ்டுக்கு போகும், தென் குளோபலுக்கு போகும், அண்ட் தென் பில்ட்-இன்க்கு போகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து லோக்கல் ஸ்கோப்னால் இதுதான். கரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே செக் பண்ணுறது தான் லோக்கல் ஸ்கோப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். டிஸ்பிளே A = 7 இருக்கா. ஸோ லோக்கல் ஸ்கோப்பில் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே A = 7.
அதாவது டிஸ்பிளேன்றது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எப்பயுமே நம்ம கோலன் வச்சு தான் முடிப்போம். அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதே கோலன் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கோலன் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், கோலன் இல்லை வெறும் ப்ராக்கெட் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் கால்னு அர்த்தம். சரி, இங்கே கோலன் இருக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அதுக்குள்ளே என்ன வேரியபிள் இருக்குது, ஏன்னு இருக்குது. ஏல என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க, 7ன்ற வேல்யூ. இப்போ பிரிண்ட் ஏ, அப்போ ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போது இங்கே வந்து கால் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபங்க்ஷன் கால், இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகே, ஃபங்க்ஷன் காலில் நம்ம பண்ணோன்னா ஆன்சர் என்ன இருக்கும், ஏழு ஆல்ரெடி உள்ள கரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏன் 7ன்னு இருக்குது. அப்போ அந்த 7ன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஸோ அது அவுட்புட் இஸ் 7. இதுதான் வந்து லோக்கல் ஸ்கோப். நெக்ஸ்ட்டு குளோபல் ஸ்கோப்னா என்னன்னு பார்க்கலாம். குளோபல் ஸ்கோப்னா என்னென்னா வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்ட் அவுட் சைட் ஆஃப் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் இன் அ ப்ரோக்ராம். எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளேயுமே அதோடைய லைஃப் டைம் இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, குளோபல் வேரியபிள் சொல்லுவாங்க. குளோபல் வேரியபிளை வந்து கேன் பி அக்சஸ்ட் இன்சைட்லேயும் இல்லைனா அவுட் சைட் ஆஃப் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ்லேயும் அதை என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். அதோடைய எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஸோ இதோடைய வேரியபிள் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா a is equal to 10. ஓகே, இப்போ டிஸ்ப்னு கொடுத்துருக்குறாங்க. டிஸ்ப்ன்றது இது வந்து குளோபல். ஆல்ரெடி இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டாப் மோஸ்ட்டில் டிஃபைன் பண்ணுறத என்ன சொல்லுவோம், குளோபல் சொல்லுவோம். இப்போ கோலன் வச்சுருக்கிறத என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏவை வந்து 7ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிரிண்ட் ஏ அப்போனா இந்த ஃபங்க்ஷன் கரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இதோடைய வேல்யூ 7. அதை பிரிண்ட் பண்ணோம். அந்த பிரிண்ட் வேல்யூ என்ன பண்ணோம், 7 தான் பிரிண்ட் பண்ணோம். ஓகே, இங்கே வந்து கோலன் இல்லை, வெறும் ப்ராக்கெட் தான் இருக்குது. அப்போ இது வந்து என்னது, ஃபங்க்ஷன் காலிங் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ அதோடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் பிரிண்ட் பண்ணும். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா 7. ஏன்னா கரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் இது பிரிண்ட் பண்ணும், கரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஏ இருக்குது. அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் கால் இதோட முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த வேல்யூ வந்து எங்கே போய் கால் பண்ணோன்னா இந்த குளோபல் வேரியபிளை போய் அக்சஸ் பண்ணும். அப்போ இதோடைய வேல்யூ வந்து 10. அப்போ அவுட்புட் என்னென்னா 7 வரும், 10 வரும். இதுதான் குளோபல் வேரியபிள். ஃபஸ்ட்டு கரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிவிடும். ஃபைனலாக அதுக்கப்புறம் தான் அது குளோபல் வேரியபிளை போய் செக் பண்ணும். குளோபல் வேரியபிளை செக் பண்ணோன்னா அதோடைய ஆன்சர் 10. இப்போ அவுட்புட் வந்து 7ஆக இருக்கும், தென் 10ஆக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்க்ளோஸ்டு ஸ்கோப். Enclosed scopeனா nested function which contains another function definition within it. தான் என்ன சொல்லுவோம், nested function சொல்லுவோம். அது வந்து என்னன்னு சொல்லுவோம், enclosed scope, a variable which is declared inside a function which contains another function definition within it. அப்போ inner function can also access the variable of the outer function. அந்த inner functionக்கும் அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணுற ரைட் இருக்குது, அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம், என்க்ளோஸ்டு ஸ்கோப். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா என்க்ளோஸ்டு ஸ்கோப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிஸ்பு கோலன் இருக்குது. அப்போ கோலன் இருந்தால் த டிஃபைன்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஏன்ற வேல்யூ என்ன இருக்குது, 10ன்னு இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ 10. ஓகே, டிஸ்ப் 1ன்னு ஒன்று இருக்குது. டிஸ்ப் 1க்குள்ளே ஒரு பிரிண்ட் ஏ இருக்குது. அப்போது டிஸ்ப் இது வந்து மெயின் ஃபங்க்ஷன். இது வந்து என்னென்னா மெயின் ஃபங்க்ஷன். இது வந்து என்னென்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன். டிஸ்ப் 1ன்றது நெஸ்டட் ஃபங்க்ஷன். இது வந்து நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போது டிஸ்ப் 1லையும் அந்த வேல்யூ இங்கே வந்து நம்ம வேரியபிள் டிஃபைன் பண்ணலை. இந்த இடத்துல எந்த ஒரு வேரியபிளுமே நம்ம டிஃபைன் பண்ணலை. அப்போ எது எடுத்துக்கோன்னா அது மெயின் ஃபங்க்ஷனில் இருக்க வேல்யூவை உள்ளே அக்சஸ் பண்ணிக்கும். அப்போ மெயின் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, A10. அப்போ இதோடைய ஆன்சர் டிஸ்ப் 1 கால் பண்ணாலும் என்ன வரும், ஆன்சரு 10ன்னு வரும். டிஸ்பை கால் பண்ணாலும் ஆன்சர் 10ன்னு வரும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்குது, டிஸ்ப் 1. அப்போ இதோடைய ஆன்சர் என்னென்னு இருக்கும், 10ன்னு இருக்கும். ஏன்னா அது மேலே இருக்க ஃபங்க்ஷனில் இருக்க வேல்யூவை அக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. அப்போ அதோடைய வேல்யூ 10. யூஸ்வலாக நம்ம பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கோம். அப்போ பிரிண்ட் ஏனாலும் ஆன்சர் என்ன தான் வரும், 10 தான் வரும். அப்போது அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டுக்கும் 10, டிஸ்ப் 1க்கும் 10, டிஸ்புக்கும் என்னது அது 10. ஏன்னா இது வந்து டிஸ்போட ஃபங்க்ஷன். ஐ மீன் இந்த டிஸ்ப் இருக்கு இல்லையா, A is equal to 10, இந்த இடத்துல வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட வேல்யூ வந்து இங்கே அக்சஸ் ஆகும். அப்போ அதோடைய அவுட்புட்டும் 10.
ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் இன்சைடு தான் அனதர் ஃபங்க்ஷன். டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே disp1ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வேரியபிள் டிஃபைன் பண்ணலை. ஸோ அப்போ டிஸ்ப்லேருந்து அதை வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். அப்போ அதை கால் பண்ணோன்னா ஆன்சர் என்ன வரும்? 10ன்னு வரும். ஓகே, அப்போ அதோடைய வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப 10ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்ப்ன்னு இருக்குது. டிஸ்ப்ன்றப்போ இந்த ஃபங்க்ஷன் இதோட முடியுது. அப்போ இதோட முடிகிறப்போ A10, அப்போ அதை பிரிண்ட் பண்ணணும்னா ஆன்சர் இங்கே கால் பண்ணுறோம். கால் பண்ணோன்னா ஆன்சரும் அதுக்கு 10ன்னு வரும். அதாவது ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் கால் பண்ணோன்னா அது ஆன்சர் 10ன்னு இருக்குது. இதில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். disp1ல் நெஸ்டடு உள்ளுக்குள்ளே ஒரு கரண்ட் ஃபங்க்ஷன், அதுக்கு மேலே இருக்க மெயின் ஃபங்க்ஷன் டிஸ்ப், அதுக்கு ஒரு வேரியபிள் ஏன் 10ன்னு அசைன் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பை கால் பண்ணுறப்போ அந்த 10 பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பில்டின் ஸ்கோப். பில்டின் ஸ்கோப்னால் என்னன்னு பார்க்கலாம். பில்டின்னாலே நமக்கு தெரியும் ஆல்ரெடி இட் இஸ் ரிசர்வ்டு ஃபைல்ஸாகவும் இது ரிசர்வ்டு ஃபங்க்ஷன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை மாடியூல்ஸாகவும் இருக்கலாம். பைத்தானை வந்து டெவலப் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க, அதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, பில்டின். அதை நம்ம திருப்பி ரீடிஃபைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்கோப், அதாவது இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீலோடட். அந்த பில்டின் ஸ்கோப்புன்றது எல்லா நேம்ஸும் இருக்கும். இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீலோடட் இன்டு த ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டார்ட் த கம்பைலர் ஆர் இன்டர்பிரிட்டர். இப்போ யூஸ்வலாக நம்ம பைத்தானில் என்ன இருக்கும், இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்ல. அப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும். இன்புட்னா இஸ் யூஸ் டு கெட் த இன்புட். பிரிண்ட்னா அந்த வேல்யூஸையோ இல்லை கொடுத்துருக்குற என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ணும், ப்ளஸ் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். இதுதான் அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனோட வேலை. இதெல்லாம் எங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸில் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பைத்தானை பொறுத்த வரைக்கும் கம்பைலரையோ இல்லை இன்டர்பிரிட்டரையோ ரன் பண்ணுறப்பயே அந்த நேம்ஸ் எல்லாமே ப்ரீலோடட் ஆகிடும். அதனால் ஈஸியாக அது வந்து என்ன பண்ணும், இன்புட் ஃபங்க்ஷனையும் எக்ஸிக்யூட் பண்ணும், பிரிண்ட் ஃபங்க்ஷனையும் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதை தவிர்த்து நம்ம வேறு ஏதாவது ஒரு மாடியூலை கொடுக்குறோம், அந்த மாடியூலில் இருக்கிற ஃபங்க்ஷனை கொடுத்தோன்னா அந்த கன்சர்ன் மாடியூலை நம்ம என்ன பண்ணிடணும், டிஃபைன் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைத்தானில் பார்த்தப்பல இம்போர்ட் சிஎஸ்வி உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த பில்டினை வந்து என்ன கொடுத்துடணும், முன்னாடியே டிஃபைன் பண்ணிடணும். இம்போர்ட் சிஎஸ்வினா அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்து ப்ரீலோட் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணோன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான வேலையை அந்த எக்ஸிக்யூஷனை அது பண்ணும் ரன் பண்ணுறப்போ. இதுதான் அதோடைய வேலை. ஓகே, இப்போ பில்டின் ஃபங்க்ஷனில் பார்க்கலாம். பில்டினில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பில்டின் மாடியூல். அப்போது இதுக்கு வந்து என்ன வேல்யூஸ் தேவை, என்ன வேரியபிள் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டே ப்ரீலோட் ஆகிடும். அதுக்கப்புறம் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அகெயின் இன்னொரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கும், பிரிண்ட் வேல்யூன்னு இருக்குது. அப்போது நம்ம ஏன் இங்கே நான் அசைன் பண்ணியிருந்தேன்னா அப்போ அதோடைய வேல்யூ அவுட்புட்டு என்னென்னு பிரிண்ட் ஆகும்னா ஏன் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது வந்து குளோபல், இது இட்ஸ் ஈக்குவல், அதாவது குளோபல்னு சொல்லலாம். குளோபல்னால் என்ன பண்ணலாம், அதை டாப் மோஸ்ட் ஆஃப் எ ப்ரோக்ராமில் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த டிஸ்ப் என்ன நீங்கள் திருப்பி அந்த ஏ வேரியபிளை டிஃபைன் பண்ணாலும் அதோடைய அவுட்புட் என்னவாக வரும்னா, இப்போ நான் 10ன்னு டிஃபைன் பண்ணியிருந்தேன்னா 10ன்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் பில்டின். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னன்னு சொல்ல இம்போர்ட் சிஎஸ்வின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் சாப்டரில் ஒன்று இருக்கு இல்லையா, மேத் பிளாட் லிப்னு சொல்லுவோம், மேத் பிளாட் லைப்ரரின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இம்போர்ட் ஃபங்க்ஷன் தான். அந்த மேத்து பிளாட்டு லைப்ரரின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ரிசர்வ்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மாடியூல்ஸ்னு சொல்லலாம். ப்ரீடிஃபைன், திருப்பி நம்ம ரீடிஃபைன் பண்ண முடியாது. அதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறப்போ இந்த மாடியூலை நம்ம என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணியே ஆகணும், இம்போர்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா இட் வில் த்ரோ ஒன் எரர் மெசேஜ். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பில்டின்னு சொல்லுவாங்க. இப்போது பில்டின் மாடியூல் ஸ்கோப்புன்னு சொன்னோம்னா அதோடைய ஸ்கோப் வந்து ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராம் என்டையர் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால இதை என்ன சொல்லுவாங்க, பில்டின் மாடியூல் ஸ்கோப்புன்னு சொல்கிறோம். அப் டு திஸ் இந்த எல்இஜிபி ரூல் கெட்ஸ் ஓவர். ஸோ இந்த டயக்ராம் வரைஞ்சி அழகாக இந்த கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா 5 மார்க்கை ஃபுல்லாக வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.